அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ ஃப்ரைடே வரலட்சுமி ஃபெஸ்டிவலுக்கு மறாத நாள் சாட்டர்டே மார்னிங் எடுத்த வீடியோ. இந்த ரொட்டீனில் புனர்பூஜை எப்படி பண்ண வரலட்சுமிக்கு அப்படிங்கிறது தாங்க சொல்ல போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லாஸ்ட்டில் வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது மார்னிங் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீடியோவில் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அம்மனுக்கு ஒரு டம்ளர் பால் மட்டும் வச்சோம். 3 டைம் எப்படி வரலட்சுமி ஃபெஸ்டிவல் அன்றைக்கி நெய்வேத்தியம் படைச்சோமோ அதே மாதிரி சாட்டர்டே புனர் பூஜைக்கும் நெய்வேத்தியம் படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு படைக்கிறதுக்கு மட்டும் ஒரு டம்ளர் பால், அதில் கொஞ்சமாக கல்கண்டு, ஒரு ஏலக்காய் போட்டு சாமிக்கு ஒரு நெய் விளக்கு, ஒரு அகல் விளக்கு ஏற்றி பூஜை பண்ணிவிட்டு ஊதுபத்தி, கற்பூரம், சாம்பிராணி இதெல்லாம் காமிச்சிட்டு ஒவ்வொரு பொருளாக ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்மன்கிட்ட என்னென்ன வேண்டுதலெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாமே வச்சுட்டு அம்மன்கிட்ட நல்ல பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆர்ச்செல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டூலு, டேபிள், வாழை இலை, வாழை மரம், அப்புறம் தாளம்பூ இலை இது எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கலசத்தம் எடுத்துகிட்டு போய் நம்ம அரிசி பானையில் தான் வைக்கணும். அதனால் நான் கலசத்தோடு சேர்த்து அந்த அலங்காரம் பண்ணதோடையே எடுத்துகிட்டு போய் அம்மனை அப்படியே அரிசி டப்ஸ்குள்ளே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து பூஜை ரூமில் க்ளீன் பண்ணுறது, பாக்ஸஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி வெளியில் போயிட்டு தாம்பலம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கலசம் ரிமூவ் பண்ணேன். கலச அலங்காரம் அன்னைக்கு நான் என்னென்ன பொருள் போட்டேன் அப்படின்னு சொல்லலை. அதை இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். அம்மனுக்கு நம்ம என்னென்ன வஸ்திரம், ஜுவல்ஸு எல்லாம் போட்டிருந்தோமோ அது எல்லாத்தையும் கழட்டியாச்சு. இந்த தடவை ஸ்பெஷல் அம்மனுக்கு தாலியுமே சாத்தியிருந்தேன். அதையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. மஞ்சள் கயிறில் கட்டின அந்த தாலியை வந்து வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோக்கும் போட்டாச்சு. கலசம் வந்து இந்த தடவை ப்ளவுஸில் தான் போட்டிருந்தேன். சாரீ மாதிரி கட்டியிருந்தேன். ஸோ அந்த ப்ளவுஸையும் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கலசத்தில் இந்த தடவை புதுசாகவே ஒரு செம்பு வந்து வாங்கியிருந்தேன். அந்த சொம்பில் 3/4 பாகத்துக்கு வந்து பச்சரிசி போட்டாச்சு. வீட்டில் இருந்த அரிசி தான் போட்டிருந்தேன். அந்த அரிசியோட ஒரு லெமன், நல்ல பழுத்த லெமனு, எந்த ஒரு கருப்பு புள்ளியும் இல்லாத மாதிரி ஒரு லெமன் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் விராலி மஞ்சள். இப்போ கலசம் வந்து ஹைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் எக்ஸ்ட்ரா கீழே இன்னொரு சொம்பு மாதிரி, அது வந்து பால் பாத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சைஸில் தான் அதை வந்து ஹைட்டுக்கு ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த டபுள் சைடு செல்லோ டேப் போட்டிருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை. டேப் போட்டுட்டு கலச சொம்பு அது மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வைக்கிற பொருளெல்லாம் வச்சுருந்தேன். இப்போது ஒரு லெமனு, விராலி மஞ்சள், காதோல கருகமணி, அதோட ஜாதிக்காய் 1, மாசிக்காய் 1, அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு 2 வெத்தலை 4 பாக்கு வச்சுருந்தேன். அதோட இந்த நட்ஸ் பேர் என்னன்னு தெரியல. இது கல்கண்டு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை கொஞ்சம் பீஸு, அதுக்கப்புறம் சில ஸ்வீட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பேக் வந்து இருந்தது. நாட்டு மருந்து கடையில் கொடுத்தாங்க, இதை கலசத்தில் போடுமான்னு. ஆனால் இதை தவிர்த்தும் நானுமே தனியாக ஏலக்காய், கிராம்பு, பட்டை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நாணயம் போடுறதும் சிறப்பு. அதில் வந்து இப்போ 11 ரூபா காசு வந்து வச்சுருந்தேன். 5 ரூபா காசு 2, ஒரு ரூபா நாணயம், மொத்தம் 11 ரூபா காசு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வெள்ளி காயினும் போட்டிருந்தேன். என்கிட்ட இருந்தது வெள்ளி, இப்போ தங்கம் இருந்தாலும் போட்டிருந்துக்கலாம். என்கிட்ட இருந்தது வெள்ளி காசு தான். ஸோ அந்த வெள்ளி காசையும் அதில் கலசத்துலேயே போட்டுட்டு அம்மனை வந்து அன்றைக்கி உட்கார வச்சுருந்தேன். இப்போ புனர்பூஜை அப்போது நம்ம நெய்வேத்தியம் படைத்த உடனேவும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டு அப்படியே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பண்ணுறப்போ ஒரு பொருளையும் கரெக்டாக டெஸ்டிங் பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா இந்த அம்மன் அலங்காரம் பண்ணுற பொருட்கள் எல்லாம் கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே சைடு பை சைடு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அரிசியுமே வந்து இந்த அரிசியை நம்ம வர கிருஷ்ண ஜெயந்திக்கு ஏதாவது பலகாரம் பண்ணிக்கலாம். இல்லைனா நெக்ஸ்ட் வர ஃப்ரைடே வந்து ஏதாவது ஸ்வீட் பண்ணி மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். சக்கரை பொங்கல் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் வந்து 2ல் ஏதாவது ஒன்று செய்வேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஃப்ரைடேவே செஞ்சிடலான்னு இருக்கிறேன். சாட்டர்டே வந்து கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப வந்து பசங்களுக்கும் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ ஆல்ரெடி அளந்து எடுத்து போட்ட அரிசியும் சேர்த்து ஒரே பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த வீடு எல்லாமே டஸ்டிங் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த குப்பை எல்லாத்தையுமே வந்து இப்போது சாமிக்கு யூஸ் பண்ண வாழை மரம், தாளம்பூ இலை, மற்ற பூக்கள், காஞ்சி போன தோரணம் எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய கவரில் போட்டு மாமா கிட்ட கொடுத்து அனுப்பியாச்சு. அவர் எடுத்துகிட்டு போய் கால்படாத இடம் தண்ணி கிணத்துல போடுவாங்க, இல்லைனா ஆற்று குளத்தில் போடுவாங்க. எங்களுக்கு வந்து அதிகமாக ஏரி தான் இருக்குது. ஸோ ஏரியில் எடுத்துகிட்டு போய் விட்டுருவார். அதுக்கு முன்னாடி அவரே கொஞ்சம் கை பார்த்துருவார். ஒரு சில அட்டைங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அவரே எடுத்து கீழே போட்டுட்டு மற்றதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போய் சாமி பூ இலைகளை மட்டும்தான் ஏரியில் எடுத்துகிட்டு போய் விடுவாங்க. ஸோ கையோட பூஜை ரூமையும் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக தான் சாட்டர்டே மார்னிங் எங்களுக்கு போச்சு. புனர்பூஜை வந்து எனக்கு தெரிஞ்ச மட்டும் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அதே போல் ஃபாலோ பண்ணுறேன். அவ்வளோதாங்க.